வணக்கம், என் பேர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் டெபாசிட் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம். டெபாசிட் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு பேங்க் வந்து திவாலாச்சுன்னா அதாவது அது கடன் வாங்கிய பைசாவை வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு திரும்பி கொடுக்க முடியலன்னா மினிமம் 5 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டுக்கும் 5 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்குது. அந்த 5 லட்சம் இன்சூரன்ஸை ஆர்பிஐ மூலமாக ஒரு லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த 5 லட்சத்தை டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் டெபாசிட் இன்சூரன்ஸ். நீங்கள் டெபாசிட் இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் வெப்பில் படிச்சிங்களாலோ இல்லை இப்போ இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் ஃபோரமில் பேசுகிறத பார்த்தீங்கன்னா என்ன, எல்லாரும் அப்படியே ஒரு பேங்க் ஃபெயிலான பேங்க்கில் பைசா போட்ட மாதிரியும் உடனே 2 வாரத்தில் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்த மாதிரியுமே சொல்லுவாங்க. You see, you should have less than 5 lakh amount in every bank so that you get deposit insurance for 5 lakhs அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் செம டுபாகூருங்க. டெபாசிட் இன்சூரன்ஸுங்கிறது சும்மா உப்புக்கு சப்பானே தவிர, அது பேங்க் ஃபெயில் ஆனால் உடனே உங்களுக்கு அந்த பைசாலாம் வந்துடும். அது 2 வாரத்துக்கு கழிச்சு அப்படியே கூப்பிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சார் உங்கள் பைசா எடுத்துங்கன்னு யாரும் கொடுக்கலாம் மாட்டாங்க. அதுக்கெலாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய தடைகள்கள் இருக்குது. இப்போ நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிப்ரவரி 2020 வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 1 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு டெபாசிட் இன்சூரன்ஸை கவர்மெண்ட் உயர்த்திருக்காங்க. இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து ஆர்பிஐ ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ஹோல், அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் டிஐசிஜிசி அப்படிங்கிற நிறுவனத்தை ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு எல்லா பேங்க்குகளும் முன்னாடி வந்து 100 ரூபாய் டெபாசிட்டுக்கு 10 பைசா ப்ரீமியம் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 5 லட்சம் ஆனதுனால 12 பைசா ப்ரீமியம் கட்ட போகிறாங்க. இப்போ நீங்கள் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் மின்ட்டுங்கிற பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1935 1947 வரைக்கும் 900 பேங்க்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு. அப்புறம் 1947 1969 வரைக்கும் பேங்க்ஸ் நேஷனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 665 பேங்க்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ பேங்க் ஸ்கேமுங்கிறது வந்து அடிக்கடி நடக்கிறது தான். நீங்கள் அந்த ஃபெயில் ஆகிறத பற்றி அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸு. ஜூலை 26, 2019 பிப்ரவரி 5, 2020 வரைக்கும் 17 ஆர்பிஐ ப்ரெஸ் ரிலீசஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆர்பிஐ ப்ரெஸ் ரிலீசஸில் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வில் பி பிளேஸ்ட் அண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இப்போ நீங்கள் எஸ் பேங்க்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது 50,000 40,000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. முன்னாடி பிஎம்சி பேங்க்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பேங்க் வந்து டெக்னிக்கலாக ஃபெயில் ஆகலை. இப்போ எஸ் பேங்க் வந்து ஃபெயில் ஆகலை, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்பொழுது இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வராது. ஏன்னா பேங்க் ஆக்சுவலாக ஃபெயில் ஆகணும், பிஸ்னஸ் திவால் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் வரும். ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பேங்க்கெல்லாம் ஃபெயில் ஆக விட மாட்டாங்க. யாரையாவது ஒரு பெரிய பேங்க்கை கூப்பிட்டு ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணிடா, இந்த பிஸ்னஸை நீ வாங்கிக்கடான்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த டெபாசிட் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பேருக்கு தானே தவிர ஆக்சுவலாக உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு, ஆஹா 5 லட்சம் டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்குது, நான் இந்த பேங்க்கில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் 4 லட்சம் போட்டிருக்கேன், 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்குற போகிற மாதிரி, அதெல்லாம் சத்தியமாக நடக்காதுங்க. அதுக்கு பயங்கர அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் நிறைய. ஆர்பிஐ ஃபெயில் ஆகவே விட மாட்டாங்க. எப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முதல்ல பண்ணி அவங்க ஆடிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் இருந்தால், நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஜாஸ்தி ஆனாலும் அவங்க அதை ஃபெயில் ஆக விடாமல் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வாங்க வச்சுருவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது பெரிய ஒரு ரக்ஷா மாதிரி நீங்கள் அப்படியா இன்சூரன்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து எண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு தான் அது யூஸ் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் வெப்சைட்ஸ், இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு கேஸஸ் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, இந்த மகாராஷ்டிரா பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் அப்பாயிண்ட், அதாவது பேங்க் டீரெஜிஸ்ட்ரேஷன் ஆன டேட் வந்து டிசம்பர் 2016. இன்னும் காசு வரல யாருக்கும், இன்னும் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. யாராவது கேஸ் போட்டாங்கன்னா வராது. இது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்.
ஸோ தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இதை நம்பி நான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் அவன் 8% தரான், 9% தரான், இந்த 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 கோஆப்ரேட்டிவ் வங்கியில் தரான், இதை தயவு செய்து இதெல்லாம் போடாதீங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போடாதீங்க. இது ஒரு பேச்சுக்கு தானே தவிர ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு அந்த பிஎம்சி பேங்க்ல ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதுக்கே பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஃபேமிலிஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் சில ஃபேமிலிஸ்ல சூசைட் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணதுக்கே பேங்க் ஆக்சுவலாக ஃபெயில் ஆகலைங்க. அதுக்கே அந்த மாதிரி நிலைமைனா இப்போ நீங்கள் பாருங்க, இது வந்து பயனில்லை. அஃப்கோர்ஸ் நிறைய ரூல்ஸ் இருக்கு. 5 லட்சங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் அலவுடு. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏபிசி. A+B ஒரு அக்கௌண்ட் இருக்கு, B+C ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அதுக்கு 5 லட்சம், இதுக்கு 5 லட்சம் தனி. பி தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, B+C ஒரு தனியாக அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னா அதுக்கு பிக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் டெபாசிட், B+Cக்கு தனி டெபாசிட். அந்த மாதிரியான பல ரூல்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. தயவு செய்து இந்த ரூலை நம்பி ரொம்ப ரிஸ்கியான பேங்க் டெபாசிட் பின்னாடி அலையாதீங்க. தயவு செய்து பணத்தை போடாதீங்க. இது சும்மா ஒரு பேச்சுக்கு தானே தவிர ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் போஸ்ட் எழுதலாம், அவ்வளோதான். ஒரு வீடியோ பண்ணலாம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.